அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஞான லட்சணங்கள், தெய்வீக லட்சணங்கள் இவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தெரிஞ்சு போச்சு, இதுதான் நல்லது, இதுதான் சரி, இதுதான் ஞானம், இதுதான் தெய்வீகம் அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது அப்படின்னு தான் கேள்வி. இப்போ இதே கேள்வியை அஹ், ஞானேஸ்வரியில 3வது அத்தியாயத்துல சொல்றாரு. நான் விருப்பு வெறுப்பை எடுப்பதற்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இந்த முயற்சி எல்லாம் விருப்பு வெறுப்பை பலப்படுத்துவதற்கே போய்விடுகிறது. ஒரு அஹ், எரியும் தீயை அணைப்பதற்கு நான் விறகு கட்டைகளை போடுவது போல் என் முயற்சி எல்லாம் விருப்பு வெறுப்பை கூட்டுவதற்கே எனக்கு வந்துருது. நான் என்னதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது இதற்கு ஒரு உபாயம் இருக்கு. என்ன உபாயம் அப்படின்னா, இந்த மனதை இந்த மனதை கஷ்டப்படுத்துவதற்கும் இந்த மனதைக்குள்ளே அறியாமையை போட்டுக் கொள்வதற்கும் மூலமாக இருப்பது இந்த இந்திரியங்கள். ஆதலால் இந்த இந்திரியங்களை கொட்டத்தை முதலில் அடக்கு, பின்பு தானாக மனசு வசப்படும். அப்ப எனக்கு ஞான லட்சணங்கள் வேணும், அது லட்சணம் வேணும் அப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்ப எல்லாருக்கும் பொதுவான அடிக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அமானித்துவம். அமானித்துவம்னா என்ன? யாரும் என்னை குறை சொல்லிடக்கூடாது, எல்லோரும் என்னை புகழ்ந்தா அப்படியே உச்சிக்கு போயிடுறது, குறை சொன்னா அப்படியே காலி பண்ணிடுது. அப்போ இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றேன் இந்த விஷயத்துல. இப்ப இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா இந்த காருக்குள்ள இகழ்ச்சி போன உடனே வேற லெவல்ல கடகடன் உள்ள ஆடிடுது. கண்ணு அவர்கள் மூஞ்சி சுழிச்சு ஒரு மாதிரி இறக்காரமா பாக்குறாங்கன்னு கண்ணு தெரிஞ்சுட்டாலே அவ்வளவுதான். உள்ள நான் ஸ்டாப்பா ஏன் பாக்குறான் எதிர்பார்க்கறான் அன்லைஸும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே சப்கான்சியஸ் குதிச்சு ஆடிச்சுன்னா அவர்கள் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது ஒண்ணு சொல்றாரு. அவன் சொல்றான், என்னப்பா நீ பாட்டு மனசை நிறுத்த சொல்லிட்ட, இந்த கடலின் அலையை நிறுத்த சொன்னால் ஒரு அம்பை போட்டு நிறுத்திடுவேன். அதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இதை நிறுத்த சொல்ற, அதை எப்படி என்னால நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டனா, அது கண்ணன் என்ன சொல்றாருன்னா அபியாசா வைராகியா. இப்ப ரெண்டு இடத்துல இதுக்கு பதில் வரும். அபியாசா வைராகியா. அபியாச வைராகியம்னா தொடர் பயிற்சி, தொடர்ச்சியாக. வைராகியம்னா தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் நீ வேலையலாம். ஏன்னா எவனோ கயிற்றுல நடக்கிறான், காத்துல நடக்கிறான், தண்ணியில நடக்கிறான், எல்லாம் அபியாச பலத்தின் விளைவாக. அதனால் அபியாசா வைராகியா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் ஸ்டெடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரியா போயிடும். இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப ரெண்டு சொல்லிட்டாரு, அபியாசா வைராகியா, இன்னொன்னு புலனை கண்ட்ரோல் பண்ணு. இப்ப யார் புலனை கண்ட்ரோல் பண்றது, யார் அபியாச வைராகியத்துக்கு செல்வது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண முடியல. இப்ப அதே அமானித்துவம் எடுத்துக்கிறோம்னு, அமானியத்தை நான் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு இம்சைன்னு எடுத்துக்கிறோமே, அடுத்த அமானித்துவம் வரும். இப்ப அஹிம்சையை நான் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அஹிம்சை இப்ப உதாரணத்துக்கு வார்த்தைகளால் நான் ஒருத்தரை காயப்படுத்தேன். அப்ப அஹிம்சைக்கு வாசிக லட்சணத்தை என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஈஸியா கேலி பண்ணிடுறேன், கிண்டல் பண்ணிடுறேன், நக்கல் பண்ணிடுறேன், கோவப்பட்டு குத்தி காட்டிடுறேன், நான் ஏதோ பண்ணிடுறேன். அப்போ நான் அஹிம்சை வாசிக லட்சணம் புரியுது, ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னா, இந்த வாய் தானா வருவதற்கு காரணம் மனமா புலனா பேஸ்ல இருக்கிறது. அப்போ மனசு மனமே தடுமாறி வாய பேச வைக்கிறா, இல்ல மனசோட கண்ட்ரோலே இல்லாம வாய் தானா வந்துருதா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும், மனசு புலன் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, அர்ஜுனனுக்கு கோளாறு மனசுல இருக்கு. எதுல அப்படின்னா, பீஷ்மரை கொல்லும் போது அர்ஜுனனுக்கு அம்பு போட கை கால் வரல. அப்போ புலன்கள் வரவில்லை, கை வரல, கண்ணு பார்க்க முடியல, குறி வைக்க முடியல, புலன்கள் வேலை பார்க்கல. ஏன்னா
மனசளவுலேயே பீஷ்மரை சொல்றது தப்புன்னு இருக்கு. அப்போ அவனை புலனுக்கு அடிமை இல்லை. புலனுக்கு போட சொன்னா ஈஸியா போட்டுவான். இந்த புலனுக்கு இந்த புலன் போடாததுக்கு காரணம் மனம். அப்ப அவன் எங்க இருக்கிறான்? மனதுக்கு அடிமையாகிதான் அவனால அம்பு போட முடியும். புலனுக்கு அடிமையாகி அல்ல. அப்ப அவன் கண்டிப்பா அபியாச வைராகியம் பண்ணணும். தொடர்ந்து மனதுக்கு உண்டான அந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறதே விட்டது. இல்ல சில பேர் இருப்பான், நான் சொல்றது அந்த திட்டுறது அப்படிங்கிறது, அவன் மனதளவுல என்ன நினைக்கிறானே தெரியாது. சடார்னு ஒரு பாக்குறோம், கோவம் வாயை விட்டுவான். அதுக்கப்புறம் தான் அஜிஜோ நம்ம பேசக்கூடாதுல்ல, நம்ம பேசக்கூடாதுன்னு தானே வந்தோம், அப்புறம் ஏன் பேசிப்போமே, அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னா மனதளவுல பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுது. அப்ப மனம் தூண்டவில்லை, வாய் புலன்கள் தானாக தூண்டி விட்டன. இப்ப புலன்கள் தூண்டி விட்டன, வாயு கண்ணு பார்த்தா தூண்டி விட்டுருச்சு. வாய் மூட முடியல, கண்ணு பார்த்துச்சு, வாயை திறந்து விட்டுருச்சு. இது மனதுக்கு போகாமலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் மனசு ரியலைஸ் ஆகி ஐயோ அவசரப்பட்டோமே என்ன அப்படின்னு. அப்ப ஒரு இடத்துல மனம் தூண்டப்பட்டு அந்த புலன்களுக்கு அடிமையாகின்றான். சில இடத்துல மனம் சம்பந்தப்படாமலே டைரக்டாவே புலனுக்கு அடிமையாகும். ஒரு சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை பார்க்கறான். ஸ்வீட்டை பார்த்த உடனே நாக்கு, கண்ணு, கை 3 வேலை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் ஐயோ சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொன்னாரு, நம்ம அவசரப்பட்டோமே. அப்போ மனதளவுல அது வேண்டாம், ஆனா புலன்களுக்கு தேவை அப்படின்னு வருது. அங்கே அர்ஜுனனுக்கு நம்ம சொன்ன மாதிரி மனசுலயே கோளாறு போட வேண்டாம், அதனால புலன்கள் வரல. அங்க புலன்கள் வராதற்கு காரணம் புலன்கள் அல்ல, மனமே. நானே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நானே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சுகர் பேஷண்டே 2 பேர் இருப்பான், சாப்பிட்டா என்ன தப்பு, இந்த அவர்லாம் சாப்பிடலையா, அப்ப இந்த தண்ணி அடிக்கிறவங்க சிகரெட் அடிக்கிறவன் புலன்களுக்கு அடிமையா இருக்கிறான். மனசு இதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சான்னா அவன் மனதுக்கு அடிமையாகி அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல 100 தப்புன்னு தெரியுது ஆனால் என்னால முடியல அப்படின்னா புலனுக்கு அடிமை. அப்போ எது என்னை தூண்டுகிறது? மனம் தூண்டி நான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியலையா, இல்ல புலன்கள் தூண்டி நான் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியலையா அப்படின்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, மனம் தூண்டி என்றால் அபியாசா வைராகியம் தான். அதுக்கு உண்டான ப்ராப்பரான அது எல்லா நாலேஜும் எடுக்கணும். மனதளவுல அந்த உணர்வு பூர்வமா அதை சிந்திக்கணும். அறிவு பூர்வமாக அதை நாலேஜ் எடுத்து அதை தொடர்ந்து அந்த சூழல்ல போய் மனசை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சோ அது தொடர் பயிற்சி இருந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து புலனுக்கு அடிமை அப்படிங்கிறதுனால நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த புலன்களை கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் புலன்களுக்கு அங்க இடம் கொடுக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. தண்ணி அடிக்கிற கேஸ் இருக்கு, பார்த்தாலே ஓடி அடிச்சிடறான், கண்ட்ரோலே பண்ண முடியலன்னா அவன் புலனுக்கு அடிமை. அங்க மனசு கேட்கவே இல்லை. இன்னொருத்தன் தண்ணி அடிக்கிறான், அவன் அடிச்சா தப்பு இல்லை, ஆனா புலன் கண்ட்ரோல தான் இருக்கு, இதுல என்ன இருக்கு, லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு தானே, நம்ம அப்பப்பதானே அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவனாலே விட முடியல அப்படின்னா அவன் மனசுல இருக்கிற கோளாறு. அப்ப அவன் என்ன பண்ணணும், மனசுல பயிற்சி கொடுக்கணும். இவன் புலனுக்கு அடிமையா இருக்கிறவன் அந்த அந்த கடை பக்கமே போகக்கூடாது. அவன் அந்த மாதிரி மனிதர்களுக்கு சாவாசமே வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப இந்திரியங்களை தோட்டத்துல அதற்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு விட வேண்டும் அப்படின்னு வச்சுக்கணும். அதேதான் இங்க அமானித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, சார் என்னால அந்த பிரஸ்டீஜ் லாக்ல இருந்து வெளியே முடியவில்லை, எவனாவது என்ன குறைத்து பேசிவிட்டான்னா அவ்வளவுதான், நான் என்னால அன்கண்ட்ரோல் ஆயிடலன்னு. குறைத்து பேசின உடனேயே புலன்களால் அன்கண்ட்ரோல் ஆகிறான்னா இதை தப்புதான், நம்ம அன்கண்ட்ரோல் ஆக முடியலன்னு இருந்தும் அன்கண்ட்ரோல் ஆனான்னா அப்ப அவன் தெளிவா புலன்களுக்கு அடிமை. அப்ப அவன் என்ன பண்ணோம், அந்த அந்த காது கேட்டுருச்சு அப்படின்னா அந்த காதுல வெறும் இகலை கேட்டா கூட சகித்தன்மை வர வேண்டும். இல்லைன்னா அந்த புகழை நோக்கி இருக்கிறவன்ட்ட தன்னை வெளிப்படுத்தி தன்னை புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்காம ஒதுக்கி இருக்கணும் அந்த காது. அதுவே இன்னொன்று மனசு, இதுல என்ன இருக்கு, நம்ம சரியா தானே பண்ணியிருக்கோம், சரியா பண்ணது சரின்னு சொல்றதுக்கு என்ன, புகழுக்குரியவன் தானே நானு அப்படின்னு சொல்லிட்டு புலன்கள் கண்ட்ரோல் இருக்கு, மனமே அங்க தடுமாறு. அதை எப்படி புகழ், அது ஏன் இகழுக்காக வாழணும் அப்படின்னு மனமே ஒரு இடத்துல தடுமாறி இருந்ததுன்னா அப்ப அதுக்கு உண்டான ப்ராப்பரா நாலேஜை கொடுத்து அபியாசம் வைராகியம் பண்ண வேண்டும்.
அப்ப எந்த விஷயம், எந்த லட்சணத்தை என்னால் ஃபாலோ பண்ண முடியலையோ அந்த லட்சணத்தில் என் புலன்கள் என்னை வந்து வாட்டி வதைக்கின்றனவா, இல்லை என் மனமே அங்க கோளாறாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து, மனம் கோளாறாக இருக்கும் பட்சத்தில் அபியாச வைராக்கிய தொடர் பயிற்சியில் இருக்க வேண்டும். அந்த தொடர் பயிற்சியின் ஒன்றுதான் வந்து மனதுக்கு அப்படிங்கும்போது சத்சங்கம் வந்துடும். ஸோ அப்போ சத்சங்கத்தில் இருக்கணும், கரெக்டாக வந்து புத்திக்கு வேலை பார்க்கணும், மனதளவில் அதை ஃபீல் பண்ணணும். ஸோ அது எல்லாம் குறித்து அந்த பயிற்சியை கொடுத்துட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே வந்து புலனை கண்ட்ரோல் சொல்லணும். டோட்டலாக வந்து தூக்கம், உணவு, உடை அப்படிங்கிறதுல கம்ப்ளீட்டா வந்து அவன் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாதான், அந்த புலன்கள் கண்ட்ரோல் ஆனாதான் அவன் எதை நினைத்தானோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நினைப்பது ஒன்று, ஆனா அது புலன்களே பண்ண முடியல அப்படின்னா அப்ப அந்த புலன்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும். வழி கொண்டு வர அது எதை கேட்கிறோ அதை பண்ணக்கூடாது. அவ்வளவு. அது எதுக்கெல்லாம் புலன்கள் ஆசைப்படுதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுக்கெல்லாம் ஆசைப்படலையோ அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எந்த லட்சணத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த லட்சணத்தை அடைந்து விடலாம். ஸோ ஒன்று புலனடக்கம், இன்னொன்று அபியாச வைராக்கியம். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.